வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெலாரஸுக்கு உக்ரைன் ட்ரோன் படை தளபதி விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. பெலாரஸ் போருக்குள் நுழைந்தால் கடும் விளைவு, உக்ரைன் ட்ரோன் படை தளபதியின் எச்சரிக்கை. ஐரோப்பிய நாடுகளில் ஊதிய பட்டியல், மிகப்பெரிய அளவில் வருமான இடைவெளி. பிரான்சின் அணுவாயுத பாதுகாப்பு வளையத்தில் இணைந்தது நோர்வே. பிரிட்டனின் பொருட்கள் மட்டும் வர்த்தக திட்டத்தை நிராகரித்தது ஐரோப்பிய ஒன்றியம். பால்டிக் நாடுகள் எல்லையில் மர்ம ட்ரோன்கள், ரஷ்ய ஊடுருவல் அச்சம். லண்டன் சுரங்கப்பாதையில் நேட்டோவின் ரகசிய போர் பயிற்சி, ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்த வரைவு, வெள்ளை மாளிகை மறுப்பு. இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவுடன் இணைந்து பெலாரஸ் போரில் ஈடுபட்டால் அந்நாட்டிற்குள் இருக்கும் 500 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என உக்ரைன் எச்சரித்துள்ளது. உக்ரைனின் அதிநவீன ட்ரோன் படை தளபதியான ராபர்ட் மக்யார் பிரவுத்தி இந்த நேரடி மிரட்டலை விடுத்துள்ளார். பெலாரஸ் அதிபர் லூகாஷென்கோவை எச்சரித்த அவர், உக்ரைனின் பாதையில் குறுக்கிட வேண்டாம் என தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகள் இணைந்து சமீபத்தில் நடத்திய அணுவாயுத பயிற்சிகளை தொடர்ந்து இரு நாட்டு எல்லைகளிலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே உக்ரைன் எல்லைப் பகுதியில் பெலாரஸ் ராணுவம் தனது தளவாடங்களை அமைத்து வருவதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருந்தார். ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் ரஷ்யாவின் 9 முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை உக்ரைன் முடக்கியுள்ள சூழலில் இந்த புதிய எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஊதிய பட்டியல், மிகப்பெரிய அளவில் வருமான இடைவெளி. ஐரோப்பிய நாடுகளில் வழங்கப்படும் சராசரி வருடாந்திர ஊதியங்களுக்கு இடையே மிகப்பெரிய அளவில் வருமான இடைவெளி இருப்பது புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஐரோப்பிய கண்டத்திலேயே அதிகபட்சமாக சுவிட்சர்லாந்து நாட்டில் ஊழியர்களுக்கு சராசரியாக 1,07,487 யூரோக்கள் வருடாந்திர ஊதியமாக வழங்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்துக்கு அடுத்தபடியாக ஐஸ்லாந்து, லக்சம்பர்க் மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் அதிக ஊதியம் வழங்கும் பட்டியலில் முன்னிலையில் உள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்குள் லக்சம்பர்க் முதலிடத்திலும் டென்மார்க் 2வது இடத்திலும் உள்ளன. இந்த பட்டியலில் மிக குறைந்த வருடாந்திர சராசரி ஊதியமாக துருக்கியில் 18,590 யூரோக்களும், பல்கேரியாவில் 15,387 யூரோக்களும் வழங்கப்படுகின்றன. அந்த நாடுகளின் உற்பத்தி திறன், பொருளாதார கட்டமைப்பு, தொழிற்சங்கங்களின் பலம் மற்றும் வாழ்க்கை செலவினங்கள் ஆகியவையே இந்த ஊதிய வேறுபாட்டிற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. பிரான்சின் அணுவாயுத பாதுகாப்பு வளையத்தில் இணைந்தது நோர்வே. ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பிரான்ஸ் நாட்டுடன் நோர்வே ஒரு புதிய வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பிரான்ஸ் வழிநடத்தும் மேம்பட்ட அணுவாயுத தடுப்பு திட்டத்தில் இணைந்த 9வது நாடாக நோர்வே மாறியுள்ளது. பாரிஸில் உள்ள எலிசி மாளிகையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் மற்றும் நோர்வே பிரதமர் ஜான் ஆஸ்கர் ஸ்டோரோ ஆகியோர் இந்த உடன்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பா மிக மோசமான பாதுகாப்பு சூழலை எதிர்கொண்டுள்ளதால் தற்காப்புக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நோர்வே பிரதமர் விளக்கியுள்ளார். இந்த திட்டத்தின்படி நோர்வேயில் அமைதி காலத்தில் நிரந்தரமாக அணுவாயுதங்கள் எதுவும் நிறுத்தப்படாது என்றும், அவசர காலங்களில் பிரான்சின் வியூக படைகள் அங்கு தற்காலிகமாக நிலை நிறுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அணுவாயுத பாதுகாப்பு மட்டுமன்றி கடல்சார் பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு மற்றும் ஹைபிரிட் போர் உத்திகள் போன்றவற்றிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கிறது. பிரிட்டனின் பொருட்கள் மட்டும் வர்த்தக திட்டத்தை நிராகரித்தது ஐரோப்பிய ஒன்றியம். பிரிட்டன் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பொருட்கள் மட்டும் பரிமாறிக்கொள்ளும் ஒற்றை சந்தை திட்டத்தை அந்நாட்டு அரசு முன்மொழிந்துள்ளது. வர இருக்கும் ஜூலை மாத உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக பிரிட்டன் அதிகாரிகள் பிரசல்ஸ் நகரில் இந்த புதிய வர்த்தக யோசனையை சமர்ப்பித்தனர். பிரிட்டனின் இந்த சிறப்பு கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளனர். ஐரோப்பிய ஒற்றை சந்தை என்பது பொருட்கள், சேவைகள், மூலதனம் மற்றும் மக்கள் நடமாட்டம் ஆகிய 4 தூண்களை கொண்டுள்ளது என்பதால் அதில் தனிச்சலுகை வழங்க முடியாது என ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை விட பிரிட்டனுக்கு கூடுதல் நன்மை கிடைத்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக ஐரோப்பிய தூதர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிராகரிப்பு பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை புதுப்பிக்கும் முயற்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. பால்டிக் நாடுகள் எல்லையில் மர்ம ட்ரோன்கள், ரஷ்ய ஊடுருவல் அச்சம்.
எஸ்தோனியா, லிதுவேனியா மற்றும் லாட்வியா ஆகிய பால்டிக் நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் அடையாளம் தெரியாத பல ட்ரோன்கள் பறந்தது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மர்ம ட்ரோன்கள் எல்லை கண்காணிப்பு அமைப்புகளை சோதிப்பதற்காக ரஷ்யாவினால் அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் சந்தேகிக்கின்றனர். ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததை தொடர்ந்து பால்டிக் நாடுகள் தங்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் எல்லை பாதுகாப்பையும் தீவிரப்படுத்தியுள்ளன. உக்ரைன் போருக்கு மத்தியில் நேட்டோ அமைப்பில் உள்ள இந்த பால்டிக் நாடுகள் மீது ரஷ்யா ஏதேனும் தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறதா என்ற அச்சம் எழுந்துள்ளது. எல்லையில் உளவு பார்க்கும் நோக்கில் இந்த ட்ரோன் நடவடிக்கைகள் சமீப காலமாக கணிசமாக அதிகரித்துள்ளதாக உள்ளூர் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக கருதும் நேட்டோ கூட்டணி தனது உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கூடுதல் வான் கண்காணிப்பு படைகளை அனுப்ப முடிவு செய்துள்ளது. லண்டன் சுரங்கப்பாதையில் நேட்டோவின் ரகசிய போர் பயிற்சி ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை. லண்டனில் உள்ள கைவிடப்பட்ட சாரிங் கிராஸ் சுரங்கப்பாதை ரயில் நிலையத்தில் நேட்டோ படைகள் மிகவும் ரகசியமான முறையில் போர் பயிற்சியை நடத்தியுள்ளன. 2030ஆம் ஆண்டில் ரஷ்யா ஒருவேளை பால்டிக் நாடான எஸ்தோனியா மீது படையெடுத்தால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற நோக்கில் இந்த தற்காப்பு பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் ஆர்கேட் ஸ்ட்ரைக் என பெயரிடப்பட்ட இந்த பயிற்சியில் பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் பங்கேற்றனர். அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கட்டளை மையங்களை முடக்குவது குறித்து இதில் விரிவாக பயிற்சி பெறப்பட்டது. உக்ரைன் போர் முடிவுக்கு வந்த பிறகு மறுசீரமைக்கப்பட்ட ரஷ்யா ஐரோப்பாவை தாக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதால் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பு தனது கிழக்கு எல்லை நாடுகளை பாதுகாக்க எப்போதும் தயாராக உள்ளது என்பதை மாஸ்கோவிற்கு உணர்த்துவதே இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்த வரைவு வெள்ளை மாளிகை மறுப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தத்திற்கான அமைதி ஒப்பந்த வரைவு தயாராகிவிட்டதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த செய்தி முற்றிலும் பொய்யானது என்றும் பரப்பப்பட்ட ஒப்பந்த விவரங்கள் முற்றிலும் ஜோடிக்கப்பட்டவை என்றும் அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. ஈரானின் நிபந்தனைப்படி அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் மற்றும் கடல்சார் முற்றுகையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு திறப்பது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. அணுவாயுத கட்டுப்பாடு மற்றும் முடக்கப்பட்டுள்ள ஈரான் நிதியை விடுவிப்பது போன்ற முக்கிய கோரிக்கைகளில் ஈரான் இன்னும் பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது. உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த அமைதி பேச்சுவார்த்தை இன்னும் இறுதி கட்டத்தை எட்டவில்லை என்பது உறுதியாகியுள்ளது.